இப்போ இப்போ சொல்ற மாதிரி இப்போ சில பார்சல் வந்து காணாம போனால் யாராவது களவெடுத்தால் கொண்டால் அதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ சொல்ற மாதிரி இப்போ சில பார்சல் வந்து காணாம போனால் யாராவது களவெடுத்தால் கொண்டால் அதுக்கு என்ன செய்யலாம்? எங்க போய் அந்த முறைப்பாடு செய்யலாம்? இப்போ அதுக்கு இப்போ நீங்க சொல்றீங்க பார்சல்ல கொண்டு வைத்தால் பார்சல்காரனுக்கும் குழந்தவருக்கும் இதுக்கு சம்பந்தம் என்றால் அது ஒரு பொருள், விலை மதிப்புள்ள பொருள். அது என்ன செய்யலாம்? எங்க போய் அந்த முறைப்பாடு செய்து அதுக்கான கட்டின பணத்தை மீளப்பெறலாமா, இல்லாட்டி அதை பெற முடியாதா? அதுக்கு என்ன விளக்கம் தேவைப்படும்? நார்மலா நான் சொன்ன மாதிரி வந்து இப்ப அனுப்புறது வந்து போஸ்ட்ல கொடுத்தா அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்த காரணமே வந்து எங்க அந்த பார்சல் இருக்குன்னு நாங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி. அப்ப அந்த பார்சல் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டுன்னு சொன்னா அனுப்புற வரைக்கும் சரி, பார்சல் கொண்டு கொடுத்த வரைக்கும் சரி, அதோட அவங்க வேலை வந்து முடிஞ்சுது. நார்மலா இந்த ஆப்ல வந்து ஓகே பார்சல் டெலிவரி ஆயிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு, ஆனா உங்களுக்கு பார்சல் கிடைக்கலன்னு சொன்னா முதலாவது இடத்துல வந்து நீங்க அந்த பார்சல் டெலிவரி ஆன ஆட்கிட்ட தான் நீங்க வந்து டெலிஃபோன் அடிச்சு கதைச்சு, இல்லாட்டிக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் மூலம் இந்த ட்ராக்கிங் எனக்கு இப்படி காட்டுது, ஆனா எனக்கு பார்சல் வரையலைன்னு சொல்லி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். கூடுதலா வந்து அவங்க அந்த டைம்ல பார்ப்பாங்க, ஓகே ஏதாவது சிஸ்டம் பிள்ளையா, சில நேரங்களில் வந்து சிஸ்டம் பிள்ளையா இருக்கலாம், டெலிவரி ஆகாமையே டெலிவரி ஆயிருக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கலாம், அதை வந்து இன்னொருக்கா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனா வெரிஃபிகேஷன் பண்ணியும் இல்லை அந்த டைம்ல பார்சல் டெலிவரி ஆயிருக்குன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க, ஓகே அப்ப உங்களுக்கு களவு போயிருக்கு, நீங்க வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், களவு போயிருக்குன்னு சொல்லி. இப்ப இருக்கிற என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உங்கள் வீட்டு காப்புறுதியில வந்து வெளியால உங்களுக்கு உங்களோட விஷயம் களவு போனா வீட்டு காப்புறுதியில வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணி கொள்ளலாம். ஆனா கூடுதலா வீட்டு காப்புறுதியில வந்து செல்ஃப் பெஹால்த் நீங்கள் கட்டும் உங்கள் சொந்த தொகை என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு, அது கூடுதலா 200 ஃப்ராங்குக்குள்ள இருக்கு. அன்றைக்கு இப்போ நீங்கள் ஓர்டர் பண்ணுற விஷயமே 50 ஃப்ராங்க்னு சொன்னால் 200 ஃப்ராங்க் செல்ஃப் பெஹால்த் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணா இந்த விஷயத்தில். அதே நேரத்தில் நீங்கள் முதல் போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு கேஸ் ஒன்று போட்டு அதுக்கு பிறகு அதை இன்சூரன்ஸுக்கு அனுப்பி இன்சூரன்ஸ் வந்து அதெல்லாம் பார்த்து போட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க காசு தருவாங்களா இல்லையா. பெரிய தொகையில் இருக்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக அதில் வந்து பிரயோசனம் இருக்கும் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுறதுக்கு, அதுக்குரிய அத்தாட்சிகள் வந்து சரியாக இருக்குமா இருந்தால். மற்றபடி வந்து இன்சூரன்ஸும் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணாமல் போகக்கூடிய வசதிகள் இருக்கு. என்ன சொன்னால் உங்கள் வீட்டுக்குள்ளதான் உங்கள் களவு போகிறதுக்குரிய விஷயங்கள் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி இருந்தால் வீட்டுக்கு வெளியால களவு போனால் அதை வந்து அவங்க வந்து இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அதை ஒவ்வொரு சிச்சுவேஷனை பொறுத்து தான் ஒவ்வொரு கேஸிலும் எடுத்து பார்ப்பாங்க. மற்ற நீங்கள் செஞ்சிருக்கிற இன்சூரன்ஸையும் பொறுத்து தான் இருக்கு. ஒவ்வொரு பாலிசியில நீங்கள் எவ்வளோ காசை கட்டுறீங்கன்ற பொறுத்து தான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறீங்கிற பட்சத்தில் தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து சொல்லும் உங்களுக்கு பே பண்ணுவோமா இல்லையான்னு சொல்லி. இப்போ வந்து நீங்கள் சொல்கிற போல இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வீட்டுக்கு உள்ள இருக்கிற இன்சூரன்ஸ் வெளியில் உள்ள, அதாவது டோட்டலாக வந்து வெளியில் களவுகள் போனாங்க கொண்டாலும் தான் அதுக்கு பே பண்ணணும்னு சொல்லுங்க. ஓகே, சரி, இதுக்கு ஒரு வேற வழியல் இல்லையா? இது இப்படியான களவுகள் போகிறதுக்கு தடுப்பதுக்கு இருக்கிற வழி வந்து அதான் இப்போ போஸ்ட் மூலம் வரும்னு சொன்னால் போஸ்டில் இந்த நான் முதல் கூறிய போல அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் வந்து பிக்கப் ஸ்டேஷனில் நீங்கள் வேலை முடித்து கொண்டு கடைக்கு போக இருக்கு. அப்போ அந்த கடையில் போய் டெலிவரி ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு அப்படியே பிக்கப்பும் பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு வழி இருக்குது. இல்லாட்டிக்கு உங்களுக்கு வந்து வேலை லேட்டாக முடியும், இரவு 10-11 மணிக்கு தான் வீட்டை வருவீங்கன்னு சொன்னால் இந்த 24 hours போஸ்ட் பெட்டியில் வந்து நீங்கள் வைக்க சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த QR கோட் வரும், அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்படியான இடங்களில் போய் நீங்கள் போய் எடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு செலவு இல்லாத ஒரு விஷயம். இன்னொரு வழியும் இருக்குது, டிரெக்டா உங்களுக்கு பெல் அடிச்சு பார்சல் உங்களுக்கு கையில ஒப்படைக்கணுமோ இல்லாட்டிக்கு வீட்டுக்குள்ள வந்து படியேறி உங்களுக்கு டிரெக்டா உங்கள் கதவு வாசலுக்கு முன்னுக்கு வந்து தரணும்னு சொன்னா அதுக்கும் வழிகள் இருக்கு. ஆனா அதுக்கு சார்ஜ், இப்ப அவங்கள்ட்ட காசு கட்டினீங்க, எக்ஸ்ட்ரா காசு கட்டினீங்கன்னு சொன்னா அந்த சர்வீஸ் வந்து போஸ்ட் செய்வாங்க. அதே நேரத்துல வந்து இப்ப பிரைவேட் நிறுவனங்கள் இருக்கு, டிபிடி, DHL இப்படியான பிரைவேட் நிறுவனங்கள் வந்து கூடுதலா இப்ப என்ன சிஸ்டம் வந்திருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ண உடனே போட்டோ எடுத்து போட்டு அதே வந்து அந்த ஸ்கேனிங் ட்ராக்கிங் போடுவாங்க. அப்போ போட்டோ எடுத்து அவங்க போட்டாங்கன்னு சொன்னா அதுல வந்து அத்தாட்சி இருக்கு, அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு களவு போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டம் அதை கிளைம் பண்றது. மற்றது இன்னொரு விடயம் இருக்கு என்னன்னு சொன்னா சில நேரங்கள்ல வந்து அனுப்புற இடத்துல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா இப்படி நீங்க வந்து வேலை செய்யறது இந்த டெலிவரி சர்வீஸோட எங்களுக்கு இப்படி பார்சல் களவு போயிட்டுன்னு சொன்னா அவங்க மனசாட்சி படி சில நேரங்களில் வந்து சின்ன அமௌண்டா இருந்தா ஓகே அதை வந்து
உங்களுக்கு கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் அதுவும் வந்து எல்லா நேரத்துலையும் இல்லை. அது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க குலான்ஸ் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் நல்ல ஒரு கஸ்டமர் 10 தடவை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு தடவை இப்படி நடந்துட்டு அவங்க வந்து உங்களை கஸ்டமராக தொலைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. ஆனால் பெஸ்ட் வழி வந்து இப்படி எந்த ஆப் மூலம் உங்களுக்கு அந்த சர்வீஸ் வருதோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வேறொரு சேஃப்டியான இடத்துல வந்து டெலிவரி பண்ணணும். இல்லாட்டிக்கு இப்போ டிஹெச்எல் அப்படியான இடங்களில் வந்து நீங்கள் டைமும் டேட்டும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு தான் டெலிவரி ஆகணும்டா, சரியா அந்த டைம் நான் வீட்டை அனுப்பிறேன்டா, அந்த டைமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமுக்கு வந்து வீட்டை டெலிவரி பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சார்ஜை நீங்கள் இப்போ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த 5 ரூபா 10 ரூபா சார்ஜை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷுவராக பார்சல் வந்து சேரும். ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. கூடுதலாக வந்து இந்த ஃப்ரீ இது வந்து 8லேருந்து 5 மணிக்குள்ளே டெலிவரி பண்ணுவோம்னு அந்த டைமில் யாரும் வீட்டை நிறுத்தியமா இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லா பட்சத்தில் வந்து இந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு எப்பயும் இருக்கும். ஓகே உறவுகளே, அதாவது வந்து நீங்கள் எப்போதையும் ஒரு பெரிய தொகையில் ஒரு பார்சலை எடுக்கும் பொழுது கூடுதலான காசை காட்டி உங்களோட கையில் கிடைக்குமாறு செய்யக்கூடிய ஒரு வழி இங்கே இருக்கின்றது. இல்லைன்னு சொன்னால் அவர் சொல்ற போல டெலிவரி செய்யும் இடங்கள் இருக்குது. சில இடங்களில் போஸ்டல், சில கடைகள் அப்படி அடையிலையும் போய் நீங்கள் இந்த இடத்துக்கு கொடுக்க சொல்லி நீங்கள் டெலிவரி பண்ணக்கூடிய முறையிலும் இருக்குது. கூடுதலாக சார்ஜ் பே பண்ண வேண்டி வரும். அப்படி உங்களோட கூடிய தொகையான பொருட்கள் சொன்னால் அப்படி ஒரு வழியை செய்வது உங்களுக்கு உண்மையிலே சிறந்த ஒரு விடயம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள். உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனிஸ் கிரெடிட். உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்குமான விமான சீட்டுகளை வழங்கும் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம். நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த நாடுகளுக்குமான விமான சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம்.